ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக எவ்வளவு கட் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக என்னென்ன கட்டணம் செலுத்தணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு விதமான கேட்டகரியில் ஏடிஎம் கார்டு வழங்குறாங்க. அதில் நீங்கள் கிளாசிக், சில்வர், குளோபல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே வழங்குவாங்க. கோல்டு டெபிட் கார்டு வாங்கும் பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு ₹300 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. அடுத்து ஏடிஎம் கார்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக எவ்வளவு கட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். கிளாசிக், சில்வர், குளோபல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹200 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் யுவா, கோல்டு, காம்போ, மை கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக ₹250 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு ₹325 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும், பிளாட்டினம் பிஸ்னஸ் ரூபே கார்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹350 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. ப்ரைடு ப்ரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டுக்கு ₹425 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக கட் பண்ணுறாங்க. இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்தே நேரடியாக எடுத்துக்குவாங்க. உதாரணமாக நீங்கள் கிளாசிக், சில்வர், குளோபல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ₹200 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட். ஜிஎஸ்டி எல்லாமே 18% கட் பண்ணுவாங்க. ஸோ ₹200 ப்ளஸ் அதற்கான 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் ₹36. ஸோ டோட்டலாக ₹236 உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஏடிஎம் கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டெபிட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். ஒன்ஸ் உங்களுடைய டெபிட் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ அதற்காக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு அப்ளை பண்ணும் பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக ₹300 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.